பத்திரிகை உலகை நாசமாக்கி வரும் பிளாக்மெயில் பிச்சைக்காரர்கள். நாடு நிறைய பிச்சைக்காரர்களின் ஆதிக்கம்தான் அதிகம். அதில் அதிகார பிச்சைக்காரர்களை ஓவர் டேக்ஸ் செய்து பிளாக்மெயில் பிச்சைக்காரர்கள்தான் பத்திரிகை உலகத்தில் அதிகம் என்றால் மிகை ஆகாது என்பதற்கு சான்று இந்த ஒளிப்பதிவுதான். ஹலோ 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 அவர் பண்ணியிருக்காருங்களா? நீங்க சத்தியன் பாரு எடிட்டர் பேசுகிறேங்க. சொல்லுங்க. நீங்கள் பண்ணி தான் பேசுகிறீங்களா? இல்ல அவர் ஃப்ரெண்டு தான் பேசுறேன். சொல்லுங்க. ஃப்ரெண்டுங்களா? ம். சரிங்க, 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தேன், கூப்பிடுதுன்னு சொன்னாராமா. அப்புறம் என்ன கூப்பிடவே இல்லை. யாருங்க? அவர் பண்ணியிருந்தாவதான்ட்டு ஒரு பையனை பிடிச்சோங்க அரிசி லைனில். சரி, நீங்க எந்த ஊருங்க? நம்ம திருப்பூருங்க ஆசிரியர். திருப்பூருங்க. நான் தான் பையன் 500 ரூபா அவன் இட்லி மாவு எடுக்கிற போற பையன் 500 ரூபா கொடுத்துட்டு வாங்காம போயிட்டாராம் உங்களு. ஓ அப்படியா? நான் பணம் கொடுத்தா அப்படியாமா அந்த பையன் வேலை செய்யப்பேன். அந்த பையன் பாவம் அவனை எதுக்கு நீங்க கேட்கணும்? அவர் 2 மூட்டை எடுத்து போறான், எது பொழப்பு நடத்துறான் பாவம். அவன் தான் வந்ததுக்கு கேட்டு கொடுத்துருக்கான். கேட்டேன் அவன் பேசுனா அப்படி நம்ம வீட்டை அவதான் வந்ததுக்கு கேட்டு கொடுத்துருக்க அப்படியாமா நீங்க வாங்காம போயிட்டீங்களாமா கேட்கறேன் சொல்றாங்க. ரிப்போர்ட்டர் காசு கொடுத்தாராமா? ஆமாங்க, வந்தது கொடுத்தாராமா அவரு. அங்க வந்த பேர் என்னமோ பேர் சொன்னா அப்படியே அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு அப்படி பிரகாஷ் கொடுத்தாருன்னா அவரு வாங்காம போயிட்டாருன்னா அப்படின்னா. இப்போ நீங்கள் கூப்பன் நம்பர் கொடுக்குறீங்க, நம்பர் கொடுத்து அந்த நம்பர் இன்கம் கால் இதுன்னு வருது. சரி இருங்க, நான் பேச சொல்றேன் சாயங்காலம். வேற அவர் பண்ணிட பேச சொல்றீங்களா? பேச சொல்றேன். சரி ஓகே. ஓகே. அரிசி விற்பனை செய்தால் அது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டியது பத்திரிகையாளர்களின் கடமை. அந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதை செய்தி ஆக்குவதுதான் பத்திரிகையாளருடைய கடமை. சொல்லுங்க. தலைவா பண்ணிருங்க. சொல்லுங்க. உங்க அட்ரஸ் சொல்லி விடுங்க கொஞ்சம், அப்படியே சொல்லுங்க. யார் அட்ரஸுங்க? உங்க அட்ரஸ் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. அட பேப்பர் அனுப்புறதுக்குங்க. அதான் நீ வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்புறம் என்ன? இல்ல பேப்பர் டோட்டலா அனுப்பி விடுறேன். உங்களுக்கு பேப்பர் வேணும்ல? அட எது வேணா என்னங்க பாத்துக்கங்க. சரி, என்ன தைரியத்துல இவ்வளவு பேசுறீங்க? என்னது சும்மா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல நீ இது பண்ணிட்டு எந்த தைரியத்துல கேக்குறேன். நீ முதல்ல போன் வைங்க முதல்ல. சரி ஓகே. ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் பிளாக்மெயில் பிச்சைக்காரர்களுக்கு வசூல் வேட்டை நடக்கும். இல்லை என்றால் பசை மொழிதான் கிடைக்கும். அக்னி கதிர் செய்திகளுக்காக கோவையிலிருந்து புலனாய்வு குழு.